அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே காமிச்சிருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற திருக்குறள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகாரம் 49 காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 482 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. பருவத்தோடுனா காலத்தோடு, ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடந்து கொள்ளுதல், திருவினை அப்படின்னா செல்வத்தினை, தீராமை அப்படின்னா நீங்காமல், ஆர்க்கும் அப்படின்னா பிணிக்கும், ஆர்க்கும்னா என்ன பிணிக்கும், கயிறு அப்படின்னா கயிறு அல்லது வடம். இதோட விளக்கம் பாருங்க. காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். பருவ காலத்தை அறிந்து ஏற்றபடி வாழ்தலே உயர்ந்த செயல்களை தடையற்று நடத்தும் கயிறை போன்றது. காலம் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும். காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணிக்கும் கயிறாக அமையும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நேரத்தில் நம்ம ஒரு செயலை செய்யணும்னு தெரிஞ்சு செய்யணும், அந்த நேரத்தில் நம்ம செய்கிறதுனால தான் நமக்கு வெற்றி, அந்த வெற்றியின் மூலமாக நமக்கு செல்வமும் கிடைக்கும். அதை சரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சு வச்சிடணும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணிக்கும் கயிறாக அமையும். அதை கட்டி போடுற கயிறாக எது இருக்குமா, காலம் இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான செயல்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.